ஸ்ரீ பகவானின் நாம சந்நிதி. இந்த கம்பெனியில் எல்லாம் போர்டு போடுவாள். முக்கால்வாசி இடத்துல வேலை காலி இல்லைன்னு போடுவாள். சில இடத்துல ஆட்கள் எடுக்கப்படும்னு போடுவாள். இங்கே நாங்கள் கூட கொஞ்சம் ஆளெல்லாம் வேணும், இங்கே மனுஷா வேணும் அப்படின்னு இன்டர்வியூலாம் பண்ணி போட்டால் ஒருத்தர் கூட நிற்கலை. காரணம் என்னன்னு ஆராய்ச்சி பண்ணி பார்த்தோம்னா, நம்மளை இந்த பேங்க்குன்ற வார்த்தையை கேட்டுட்டு ஒரு ஆஃபீஸுங்கிற நமக்கு வேண்டியதே குருநாதன் நடத்திட்டார். அழகாக ஒரு சத்சங்கத்தோடு இந்த டிரான்சாக்ஷன்லாம் நடக்கணும், அது ஏதோ ஒரு வியாபாரம் இல்லை அப்படிங்கிறதுக்காக எல்லா சகலம் நடந்துட்டு ரொம்ப அழகாக நடந்துச்சு. ஆனால் அதே நேரத்தில் புதுசாக வரவாளுக்கு இந்த அட்மாஸ்பியர் பிடிக்கல. என்ன காட்டலையும் சாயங்காலம் வரைக்கும் எழுத்தாப்பள்ளி சந்நிதியை பார்த்து நீங்கள் உட்காரணுன்னா ஓடியே பேச. இதுதான் இப்போது யதார்த்தமான உண்மை. கிட்டத்தட்ட எல்லாரும் இப்போ அப்படித்தான். கிட்டத்தட்ட எல்லாரும் ஏதோ இதை ஒரு பொழுதுபோக்கு மாதிரி வச்சுக்கலாமா வெளியே. பகவான் அவன் சொல்லிட்டான், அனன்யா சிந்தையன் தோமாம், எப்போதும் என்ன நீ சும்மா அதெல்லாம். அவனுக்கு 1000 பிரச்சனை இருக்குது. உன்னை அவன் எங்கே நினைக்க, உன்னை எப்போவாவது கொஞ்சோண்டு நினைச்சா கூட போதும் அப்படின்னு தான் உன்னை சாட்டிஸ்ஃபை பண்ணிக்கணும். அப்படி தான் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஒரு போர்டு போடணும், எல்லாத்தையும் கொடுத்து வெளியில் அழகாக அப்படி இப்படி நடந்துட்டுருக்கு. இப்போ நான் என்ன போர்டு பண்ண, உபன்யாசகர்கள் தேவை அப்படின்னு போடுறேன். நானே எவ்வளோ நாளைக்கு சொல்லிட்டு இருக்கேன். தேவை இல்லையா? எத்தனையோ பேர் இருக்கா உபன்யாசகர்கள், கொஞ்சம் பேர்லாம் இருக்கா. அவள் என் உபன்யாசம் கேட்கவே பிடிக்காது, ஓடியே போயிடுவாள். ஏன்னா இதை பற்றி சொல்கிறதுக்கு அப்படின்னு மனுஷா கண்டிப்பாக வேணும். இந்த சபைக்கு வேண்டாம். ஆனால் வெளியிலே இந்த 35 வருஷ காலமும் ஆங்காங்கே போய் நாமத்தை சொல்கிறோன்னா ஜனங்க வருவா, ஈடுபடுவா. அவளை ஈடுபடுத்துறதுக்கு நம்மக்கிட்ட சில வழிகளை வச்சுருக்கோம், ஈடுபடுவா. அதை முடிச்சுட்டு நான் ஒரு கற்பூர ஆர்த்தி பண்ணிட்டு வந்துட்டாக்கா அவளுக்கு மனசில் இறங்காசு. இது என்னன்னு அவளுக்கு தெரியப்படுத்தணும். அதனாலே அந்தந்த இடத்துக்கு 1000 வீட்டில் பிரதிஷ்டை பண்ணியிருக்கேன்னா 1000 வீட்டு உள்ளே போகும்பொழுதும் எப்படியோ தெரியல குருநாதன் சொல்லக்கூடிய அந்த வார்த்தை அந்த ஃபேமிலியில் தைக்கும். இந்த இடத்தை எடுத்து டக்குன்னு அடிக்கும் வாழ்க்கை. இன்றைக்கி சொசைட்டியை பற்றியே பேச வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுட்டு அநேகமாக நான் சொசைட்டியை பற்றி தான் அதிகம் பேசிட்டு வரேன். இப்போது நாம மகிமையை சொல்லாதவா இல்லை. நல்லா கவனிக்கணும் இந்த இடத்த. நீங்கள் எல்லாரும் நாம மகிமை சொல்கிறாங்க. ஆனால் உண்மையிலேயே நாம மகிமை சொல்லணும்னு சொன்னான்னா 2 காரியம் இருக்குது. நாமும் சொல்லிட்டதுனாலேயே நீ நாமத்தை ஏற்றுந்துவான்னு சொல்ல முடியாது. ஒன்றால் உனக்கு சில சந்தேகங்கள் இருக்கும். அப்போ நீ அதை பற்றி ஒரு கேள்வி கேட்டால் அது பூர்வபட்சம். இங்கே இருக்கவா ரொம்ப வசந்தவா, அவள் எல்லாத்துக்கும் போவா, எல்லாம் ஒரே மாதிரி தான் அவளுக்கு. அதனால் அவளுக்கு இதில் ஒன்றும் டவுட்டே வராது. எந்த இடத்துல டவுட் வரும்னா இதுவே போதும்னு நம்ம சொல்லும்போது அவளுக்கு டவுட் வந்துடும். அது எப்படி சொல்கிறேன்? நம்ம போதென்றால் நாம சித்தாந்தத்தில் அந்த இடத்த தான் எடுத்துக்கிறார். பூர்வபட்சம் பேசணும். ஒரு விஷயத்தை நம்ம நிர்தாரணம் பண்ணணும், ப்ரூஃப் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் வெறுமே இது உயர்வானது. இப்போல்லாம் அப்படி தான். இப்போ ஜனங்களுக்கு அதெல்லாம் பூர்வபட்சம் அது இதெல்லாம் தேவையில்லை. சாஸ்திரம்லாம் ஒன்றும் தேவையில்லை.
அவன் அங்கே போனான் அவளுக்கு இது ஆகிடுச்சு, அவன் அங்கே போனான் அவனுக்கு வேலை கட்டிட்டு, இவன் இப்படி போனான் அவனுக்கு கால் மடிச்சிட்டு கை மடிச்சிட்டுன்னு உடனே 10 பேர் போயிடுவான். ஏன்னு கேட்க மாட்டா, எப்படின்னு கேட்க மாட்டா. அந்த போதேந்திரால் காலத்தில் நாம சித்தாந்தம் பண்ண வேண்டிய அவசியம் ஏன் ஏற்பட்டதுன்னு சொன்னால், இப்போ அதுக்கு அவசியம் இல்லை. அப்போது தர்மத்து மேலே பிடித்தமானவர்கள் இருந்தார்கள், தர்மத்தை சிரேஷ்டமாக பண்ணினவர்கள் இருந்தார்கள். அதனாலே அவர்களால் சட்டுன்னு நாமத்தை ஏற்றுக்க முடியல. அதனாலே அவர்கள் கேள்வி கேட்குறார், அந்த கேள்விகளுக்கெல்லாம் அவர் பதில் சொல்கிறார். அதோடைய தேவை அவருக்கு இருக்குது. இன்றைக்கி அப்படிப்பட்ட தேவைகள் எதுவும் இல்லை. இன்றைக்கி நீங்கள் எந்த சபையில் போனாலும் நாம மகிமை சொல்கிறா. அவள் எப்படி சொல்கிறா, கேர்ஃபுல்லாக கவனிங்க. நீங்கள் ஒரு உபன்யாசகர் பண்ணுறார், ராமாயணம் சொல்கிறார், இல்லை ஒரு பாவதம் சொல்கிறார், இன்னொன்று சொல்கிறார் அப்படின்னா எல்லாம் சொல்லிகிட்டே இருப்பார். அவர் விஷயமாக தான் சொல்லிட்டு இருப்பார், அந்த தர்மம் விஷயமாக தான் சொல்லிட்டு இருப்பார். பகவன் நாமம் தான் எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவார். அவ்வளோதான், அத்தோடு முடிஞ்சு போச்சு. ஏதாவது ஒரு பூஜை எடுத்துட்டா, ஒரு கோவில் எடுத்துட்டா, இல்லை ஏதாவது ஒரு குறிப்பிட்டதை ஆராதிக்கணும்னு சொன்னால் கூட அந்த ஆராதனையை பற்றி விஸ்தாரமாக பேசிட்டு நாமமே போதுமானது. எந்த நாமம்னு சொன்னால் அவள் பண்ணுற தர்மத்தில் ஒரு கோவிலுக்கு போகிறேன்னா என்ன மீனிங், இந்த கோவில் வசதியா தாழ்த்தியான்னு இல்லை, அந்த கோவில் வசதின்னு எல்லாம் சொல்லிவிட்டு அந்த சாமி பேர் இருக்கு இல்லையா, அதை நீ சொல்கிற இல்லையா, அதுவே போதும். அதுதான் விஷயம். அதை வெளிப்படையாக சொல்ல மாட்டார். வெளிப்படையாக சொன்னால் அவர்கள் அவ்வளோ நேரம் சொல்லிட்டு இருக்கிறதுக்கு அர்த்தம் இல்லாமல் போயிடும். அதனாலே அவர்கள்லாம் மூடி தான் நாம மகிமையை சொல்லுவான். ஏன்னா அவர்கள் நிரந்தரம் நாமம் சொல்கிறவா இல்லை. ஒவ்வொரு தர்மத்துக்கு உள்ளே வரும் பொழுதும் நியமங்களே அடிக்கின்ற இந்த காலம். இப்போ நியமங்களுக்கு எல்லாரும் பயப்படுறாங்கிறதுனால நியமங்களை சொல்கிறதையும் விட்டுட்டா. இப்போ பஜனேன்னு எடுத்துக்கங்க, நீங்கள் நாமத்தை சார்ந்தது தான் பஜனை, பஜனையை சார்ந்தது தான் உபன்யாசம். ஒரு கட்டுப்பாடு சத்குரு சுவாமிகள் வச்சுருக்கார். யாராவது பண்ணுறாளா? ஒரே ஒருத்தர் பண்ணுறாளா சொல்லுங்க. கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி நான் பண்ணுற வேலை நான் பார்த்துருக்கேன். நான் அவருடைய பஜனை எப்படி இருக்கும்னா சாத்வீகமாக இருக்கும். எங்கள் சிவகணேஷ் மாமா இருப்பார், அவர் பாடினா அவருக்கு ராகதாளம் அப்படி ஒன்றும் பெரிய ஞானம் கிடையாது, கேட்க முடியாது. ஆனால் அவர் முகபாவம் இருக்கு இல்லையா, அந்த லைப்பு அது ஆச்சரியமாக இருக்கும். அந்த மாதிரி பெரிவாள்லாம் பார்த்துருக்கேன். ஏன்னா சத்குரு சுவாமிகள் ஒன்று சொல்கிறார், நீ பஜனை பண்ணுறதா இருந்தால் இப்போ எப்படி எல்லாத்துக்கும் சிகை வச்சுக்கணும், இன்னொன்று பண்ணிக்கணும், கண்டிப்பாக அனுஷ்டானம் பண்ணணும், சந்தியாவந்தனம் பண்ணணும், காயத்ரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறம் ஒன்று சொல்கிறா இல்லையா எல்லாத்துக்கும். அதே மாதிரி பஜனைக்காராளுக்கு ஒன்று சொல்லியிருக்கு, தினம் 1,80,000 நாம ஜபம் பண்ணிட்டு தான் நீ பஜனை பண்ணணும். இப்போ உபன்யாசம் எதில் வருதுன்னு தெரியல, உபன்யாசம் பஜனையில் வருதா எதில் வருதுன்னு தெரியல. அவர்களெல்லாம் சுலபமாக தங்களுடைய விஷயத்தை எடுத்து விஸ்தாரமாக பண்ணுறான். இப்போ நல்லா கவனிக்கணும், போகிற ஜனங்களுக்கு இந்த நாமத்துடைய உயர்வோ அந்த பஜனுடைய உயர்வு தெரியறதை காட்டிலும் அந்த தாளக்கட்டில் போட்டு 2 குதி குதிச்சான்னா அதான் மனசில் நிற்கிறது, அதான் மனசில் நிற்கிறது. உடனே இவன் என்ன பண்ணுறான்னு சொன்னால் தானும் அதை கற்றுக்கணும்னு ஆசைப்படுறான், தானும் பஜனை பண்ணணும்னு ஆசைப்படுறான். பஜனைக்கு அடிப்படையான நாம ஜபம் எடுத்துட்டா, நேக்கா எடுத்துட்டா. இப்போ எப்படி போயிட்டா, அவள் சொல்கிற சங்கீர்த்தனமே போதும் அப்படிங்கிற அளவில் பேச ஆரம்பிச்சிட்டா. அதனால் என்ன ஆச்சுன்னு சொன்னால் உண்மையாக நாம மகிமை தெரிஞ்சவாளே இல்லைன்ற அளவுக்கு வந்துடுத்து. ஒரு திவ்ய நாமம்னு சொன்னால் அந்த திவ்ய நாமத்துக்கு பகவானை எழுந்தரில் வைக்கிறதுக்கு ஒரு நியமம் உண்டு. எழுந்த உடனே எப்படி பிரதர்ஷனம் பண்ணும்போது அதில் என்ன வார்த்தைகள் வரும், வெறும் நாமாவளியாகவே இருக்கும், விதவிதமான நாமாவளியாக இருக்கும். எல்லாரும் பாடுவா. பிரதர்ஷனம் பண்ணும்போது பாடிண்டே தான் பிரதர்ஷனம் பண்ணணும். லோகத்தை வலம் வர மாதிரி அது இவ்வளோ நியமங்கள் இருக்கும்.
இப்போ அது என்ன ஆயிடுச்சுன்னு சொன்னால், பிரதர்ஷனமே பண்ணாமல் பாடுறவே தனியாக நிற்க வச்சுட்டு மைக்கை வச்சுட்டு தாள கச்சேரியெல்லாம் பண்ணிட்டு இருப்பான். இந்த பிரதர்ஷனம் பண்ணுறவா அவளுக்கு டூப் மாதிரி, இந்த சினிமாவில் டூப் போட்டா மாதிரி. இது ஏதாவது பொருத்தமாக இருக்குமா? நான் சொல்லும்போது ரொம்ப கோபம் வந்துடும் எல்லாருக்கும் என் பேரில். ஆனால் நிஜத்தை சொல்லுங்க நீங்கள். அடிப்படை என்ன? ஆடி பாடி. இன்னும் கேட்டால் திவ்ய நாமத்தில் இறங்கினியான கடைசி வரைக்கும் பிரதர்ஷனம் பண்ணணும், நடுவில் நிறுத்தக்கூடாது. இன்றைக்கி பாடுறவனே என்ன பண்ணுறான்னு சொன்னால், பிரதர்ஷனம் பண்ணுறவனே திடீர்னு வந்து நிற்கலாம், போகலாம் போய் வெத்தலை பாக்கு போட்டு வரான், இல்லை என்னென்னமோ வஸ்துவெல்லாம் வந்துட்டு அது எதையோ போட்டு வந்துட்டு பிரமாதமாக ஆடுறான், குதிக்கிறான். பொம்நாட்டிகளுக்கெல்லாம் சந்தோஷமாக இருக்குது பார்க்கறதுக்கு. அது பின்னாடி இருக்க அபத்தம் தெரியல. எங்களை மாதிரி இருக்கவா இதை சொல்லணுமா வேண்டாமான்னு தெரியல. ஏன்னு கேட்டால் எங்களுக்கு ஒரு கட்டுப்பாடு இருக்குது. போட என்னத்தையா பண்ணிட்டு போகிறான், பகவான் நாம சொல்கிறாட்டா. அதனால் ஜாஸ்தி சொல்ல முடியல. ஆனால் வருத்தப்படுறோம். எவ்வளோ தூரம் குதிக்கணும் ஆடணுங்கிறதுக்கெல்லாம் ஒரு கணக்கு இருக்குது. காலை இவ்வளோ உயரம் தூக்குறான். பொம்நாட்டிகளும் சேர்ந்து ஆடுறா. அந்த காலத்திலே பொம்நாட்டிகளுக்கு கொடுக்கவே மாட்டான். அப்புறம் பிற்காலத்திலே ராமகிருஷ்ண பரமஹம்சர் இருந்த காலம் போது லேடிஸுக்கு உண்டு. இவா தனியாக தான் இருப்பா, அவள் தனியாக தான் இருப்பா. அவ்வளோ கட்டுப்பாடு இருக்கும். என்ன விளையாட்டா? வாழ்க்கைங்கிறது விளையாட்டா? இந்த வாழ்க்கையில் நம்முடைய மனசு எப்படியெல்லாம் கெட்டு போகுங்கிறதுக்கு வேற ஒருத்தர் உதாரணம் பாடணுமா? நம்மளே உதாரணம் பார்த்துட்டா போகிறாதா? கடைசியில் சத்சங்கத்துக்கு வந்துட்டு பாவமூட்டியை சேர்த்துக்கிறது. அப்போ என்ன இப்போது பிரவச்சனம் பண்ணுறா. அப்புறம் பிரவச்சனம் பண்ணுறதை கேட்ட உடனே என்ன சொல்கிற போகிறது அவளுக்கு கொஞ்சம் பேருக்கு பிரவச்சனம் என்ன இருக்குது, நம்மளும் பிரவச்சனம் பண்ணலாம். அப்போது நம்ம குழந்தைகள் எப்படியோ அந்த மாதிரி தான். யார் என்ன பண்ணுறாளோ அதெல்லாம் கற்றுப்பாள வழிய, யார் என்ன சொல்கிறாளோ அது காதில் ஏறாது. ஒரே ஒன்றும் ஏன் அவளால் தவிக்கும்படியான சூழ்நிலை வருதுன்னு சொன்னால், ஒரே ஒரு உரிவே அத்தனை தர்மமும் நாமத்தை சார்ந்திருக்கு. நாமம்தான் அவ்வளோ பேரையும் ரட்சிக்கிறது. அது அவர்களுக்கு நன்றாக தெரியும். நீ எல்லாம் பண்ணிட்டு ஊடையில் வந்து நாமமே போதும்னு சொன்னால் யாரும் கேட்க மாட்டேன். ஏன்னா நீ நாமமே போதும்னு இல்லையே, நீ இருந்தால் தானே அவள் இருப்பா. அதனாலே ஜனங்கள் விதம் விதமாக போயிட்டான். அது எப்படியோ போயிட்டு போட்டோம். இப்போ நம்ம எடுத்துனோன்னா நம்மளை கொஞ்சம் பேர் ஒருவேளை நாமமே போதும்ன்ற அபிப்பிராயம் இருக்குமானால் உங்களுக்கு சில நியமங்கள் கண்டிப்பாக உண்டு. அந்த நியமம் எல்லா இடத்துக்கும் போனால் நாமம் இருக்குதுன்னு நீங்கள் பண்ணுற கற்பனையை முதல்ல விடணும். அந்த அளவுக்கு ஒன்றும் ஞானிகள் இல்லை. நீங்கள் யாரோ நானோ நம்மளை பாதுகாத்துக்கணும். எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம மனசை வேறு எதில் போக விடாமல் இருக்கும்போதே மனசு போகும். அதனால் அதிக நேரத்தை இதுக்கு செலவு பண்ணணும். சரி, அப்போ நாம மகிமை எப்படி சொல்கிறது? நம்ம மனுஷாளுக்கு எப்படி சொல்லணும்? எல்லாம் நாம மகிமை சொல்லும்போது இந்த புராணத்துலேருந்து ஸ்லோகம், அந்த புராணத்துலேருந்து ஸ்லோகம் அப்படி எடுத்து போயிடா. உடனே கேட்குறவன் என்ன நினைக்கிறான், அந்த ஸ்லோகம்லாம் எங்கே இருக்குதுன்னு பார்த்து நோட்டு பண்ணி அவனும் அதை பேச ஆரம்பிச்சிடறான். நாமும் சொல்கிறதில்லை. அதனால நாம மகிமையே புராணங்கள்லேருந்தும் மற்றதுலேருந்தும் சொல்கிறத காட்டிலும் நம்ம இப்படி பேசுவோமே, நம்மளே எடுத்துப்போமே, நம்மளே எடுத்துன்னு போன்னு சொன்னால் நமக்கு ஒரு மதம் இருக்குது. அது கீழே இருக்க உபஜாதி இருக்குது, அப்புறம் பிரிவினை ஜாதி இருக்குது. பிராமணன்னா எல்லாரும் பிராமணன் இல்லை, பிராமணத்தில் செக்ட் இருக்குது, ஒவ்வொன்றா இருக்குது. இது இவாவாதான், அது உள்ளுக்குள்ளே ஏராளமான பேதங்கள் இருக்குது. இப்போ ஜாதி ரீதியாக பிராமணன் இன்னொருத்தன் அப்படின்னு இருக்கிறது ஒரு பக்கம். ஆனால் யார் இருந்தாலும் அவர்களுக்கு நியமம் உண்டா இல்லையா? ஒவ்வொரு குடும்பத்துக்கு கூட உண்டு. கல்யாணங்களை பார்க்கும்போது தெரியும்,
எங்கள் குடும்ப வழக்கம் இதுன்னு ஒன்று வந்து நிற்கும். அதெல்லாம் இன்னும் விடாமல் இருந்ததுக்கா, அது அர்த்தம் தெரியுதோ தெரியலையோ விடாமல் வச்சுட்டுருக்கான். இப்போ அந்த மாதிரி நியமங்களை கையில் வச்சுட்டு இருக்கும்போது இப்போ வர்ணத்துக்கு வருவோம். வர்ணம்னா என்னன்னு தெரியாது, எல்லாருக்கும் ஜாதி மட்டும்தான் தெரியும். இப்போ நம்மள பிராமணன்னு சொல்கிறதுக்கு எவ்வளோ பேருக்கு கிடையாது, பிராமணனே கிடையாது. எல்லாரும் வேலை செஞ்சு சம்பாதிக்கிறா. அப்போ சேவா விருத்தியில் இருக்கா. அப்படின்னா என்ன அர்த்தம்? சேவா விருத்திக்கு ஒரு பேர் இருக்குது, அதை சேர்ந்து வரான். 1000 ரூபா சம்பளம் வாங்கினாலும் சரி, நீ 5 டிஜிட்டில் சம்பளம் வாங்கினாலும் சரி, நீ சேவா விருத்தியில் இருக்க வந்தான். நீ ஒன்றும் பிராமணன் இல்லை. நீ இன்னும் சில பேர் என்ன பண்ணுறான்னா குவாசி ஆயிடுறான். கார்ப்பரேட் கம்பெனிஸ் இருக்கு, வியாபார ரீதியாக இருக்கா. நிறைய சின்ன பொட்டி கடை வச்சு செய்யணும். நிறைய பேர் பொம்மநாட்டிகள்லாம் இப்போ வந்து கையில் வந்து திறமை இருக்குது. விற்கக்கூடாத பொருள் அன்னம். இன்றைக்கி அதுதான் இன்றைக்கி கிராண்டாக போயிட்டுருக்கு. வீட்டில் இருக்க பொம்மநாட்டிகள்லாம் அது வேறு காமனாக ஒருத்தரை வச்சுட்டு ஒன்றால் வியாபாரம் பண்ண முடியாது, நீ இதை பண்ணி கொடுத்துடும், நான் வியாபாரம் பண்ணிக்கிறேன்னு வந்துருக்கு. நீ சும்மா இருக்க நேரத்தில் 2 ரொட்டி சுட்டியானாக்கா காசு ஆகிடும். அப்போ எதெல்லாம் நமக்கு விதிச்சுதோ அதெல்லாம் இல்லையே புரியுதில்லை. இதுக்கு எந்த சாஸ்திரம் வேணும்? இப்படி இதை ஒத்துக்கிறவன் பிராமணனில் யாராவது ஒருத்தர் இருந்து வேறு எந்த வேலையும் செய்யாமல் அவன் ஒரு கோவில் நிர்வாகம் பண்ணியிருந்தான்னு அவன் தான் பிராமணன். வேறு ஜாதிக்காரன் ஒரு முதலாளியாக இருக்கான், அவனுக்குன்னு இருக்க நியமத்தில் அவன் ஒரு கோவிலில் பூஜாரியாக இருக்கான்னு அவன் தான் பிராமணன். சர்ச்சில் ஒரு பாதிரியாக இருந்தாலும் அவர் பிராமணன். ஆனால் ஏற்றுக்கிறாளோ? அப்படி ஏற்றுக்கிறது என்னென்னா ஜாதி யாராலும் மாற்ற முடியாது. நான் இந்த ஜாதியில் பிறந்தேன்னா அது என்னுடைய கட்டாயம் இல்லை. நான் விரும்பினா கூட இன்னொரு ஜாதிக்கு போக முடியாது. ஆனால் என்னுடைய செயல் மூலமாக நான் வர்ணம் மாற முடியும், ஜாதி மாற முடியாது. அதனால தான் பிரித்து சொல்லுவார் போதேந்திரார் சொல்லும்போது. பிராமணனே எப்படி சொல்லுவார்னா, நீ ஜாதி சண்டாளன் இல்லை, ஆனால் கர்ம சண்டாளன். கர்மாக்களை நீ செய்யாதனாலே நீ கர்ம சண்டாளன். அதனாலே நாம மகிமையிலே ஸ்லோகங்களெல்லாம் சொல்லி அங்கே இங்கே பார்க்குறத விட ஒவ்வொருத்தரும் தன்னை பற்றியும் தான் இருக்கிற நிலைமையும், தானும் தன் வீட்டுக்காரர் எப்படி இருந்தோம், நம்ம தாத்தா பாட்டி எப்படி இருந்தால், அதுக்கு முன்னாடி இருந்தவா என்ன, அவள்லாம் என்ன பண்ணிட்டு இருந்தாலும் அதை நம்ம வீட்டில் இப்போ நடக்கிறதா அப்படின்னு பார்த்துட்டாலே நீ பண்ணலேன்னு உனக்கு புரிஞ்சிடும். அதுக்கு இப்போது துணிச்சல் ஏற்பட்டு போச்சு. அந்த பயிற்சியெல்லாம் பண்ணி தான் ஆகணுங்கிற நியமத்தை எடுத்துட்டு நீ எப்படி இருந்தாலும் நீ பண்ணால் போதும் அப்படிங்கிற ரூட்டுக்கு யார் இதெல்லாம் சொல்லணுமோ, அப்பா நீ பிராமணா இருந்த, நீ இந்த ஜாதியை சேர்ந்த, உனக்கு இந்த கர்மா உண்டு, உனக்கு கூட பூனல் உண்டுப்பா அப்படின்னு சொல்கிறதுக்கு எந்த வைதிகனுக்கும் தைரியம் இல்லை. ஆனாலும் இன்றைக்கி மாற்று ஜாதியிலே கல்யாணம் ஆகும்போது நான் பார்க்குறேன், கல்யாணத்துக்கு அன்றைக்கி சட்டை மேலேயாவது பூனல் போட்டுக்கிறாங்க. போட்டுன்னு தான் தாலி கட்டுறான், சட்டை மேலேயாவது போட்டு. அப்போது அந்த எண்ணம் இருக்குது, அந்த எண்ணத்தில் இருக்கிற மதிப்பு எங்கேயும் போகலை. அந்த மதிப்பை பூர்ணமாக பண்ண முடியல. அதனால நீ கில்ட்டியாக ஃபீல் பண்ணாலே பகவன் நாமம் சொல்லு. இந்த இடத்துல தான் நம்ம பகவன் நாமம் நிற்கும். பகவன் நாமம் ஒன்று தான், ஒன்றை டிமாண்ட் பண்ணுறதில்ல. நீ இப்படி இருந்தால் தான் பகவன் நாமம் சொல்லலாம், இந்த நேரத்தில் தான் பகவன் நாமம் சொல்லலாம், இது உனக்கு தீட்டு, அது எதுவும் சொல்லாது. அதுக்கு யார் காரணம்னு சொன்னால் பகவானே தான் காரணம். ஒரு பகவான் ஒரு வார்த்தை சொல்கிறான். நம்ம கூட மனுஷா இப்போ எல்லாரும் பார்க்கும்போது என்ன சொல்லிக்கலான்னு சொன்னால், அவர்களுக்கு ஏராளமான கோரிக்கைகள் இருக்குது, என்னென்னமோ மனசங்கடங்கள்லாம் இருக்குது, தேவைகள்லாம் இருக்குது. நிஜத்திலேயே அது தேவையா இல்லையான்னு தெரியாது, தேவை இருக்குது. அந்த தேவைக்காக அவர்கள் அவஸ்தைப்படுறான். அவஸ்தைப்படும் போது அவர்கள் என்ன நினைக்கிறான்னு சொன்னால், பகவான் நமக்கு அனுகிரகம் பண்ணலேன்னு நினைக்கிறான்.
சில பேர் அப்படியே பேசவும் பேசலாம். ஆனால் பகவான் பொதுவாக ஒன்று சொல்லியிருக்கான். எப்படி சொல்லியிருக்கான்? அழகாக சொல்லியிருக்கான். என்னை எப்போதும் நினைத்து கொண்டுன்னு சொன்னதுக்கப்புறம் அதில் நேரம் எங்கே வந்தது, காலம் எங்கே வந்தது, திருட்டு எங்கே வந்தது? அப்போது நாமமகிமையோடைய ரூட்டை எங்கே வச்சுருக்கான்? பகவான் தன் கையிலே வச்சுருக்கான். நீ எவ்வளோ சொல்லணும்? எங்களை மாதிரி இருக்க பைத்தியக்காராக தான் அங்கே எங்கே அலையாதே பொழுதன்னைக்கும் சொல்லுன்னு சொல்கிறோம். பகவான் அப்படி சொல்லவே இல்லை. பகவான் என்னை நினைச்சுக்கொள்ளுன்னு சொல்கிறதோடு இல்லாமல் ஒரு துளியாவது நினச்சிட்டா கூட போதும். ஆனால் அவ்வளோ தூரம் கீழே இறங்கி வந்து நிற்கிறான். இன்னொன்று கவனிக்கணும், எல்லா முயற்சியும் பண்ணும்போது உன்னை முயற்சி பண்ண வேண்டாம்னு ஒரு இடத்துல கூட பகவான் சொல்லலை. உன்னை பிரார்த்தனை பண்ண வேண்டாம்னு சொல்லலை. நம்முடைய கோல் என்னன்னு நீ நிர்ணயம் பண்ணலை. நீயா ஏதாவது ஒரு தீர்மானம் பண்ணிட்டு அதுக்காக முயற்சி பண்ணுற, அது கிடைக்கலன்னா ரொம்ப வருத்தப்படுற. பகவான் சொல்லியிருக்கேன், உனக்கு நான் உனக்கு என்ன கொடுக்குறனோ அதுதான் உனக்கு பெஸ்ட். அது உனக்கு ஏற்கலையா? அது ஏற்கலையா? அப்போ நீ என்ன அர்த்தம்? நம்ம எப்படி பண்ணியிருக்கோன்னா, பகவானை எப்படி வச்சுருக்கோன்னா, இந்த அர்த்த குக்குட நியாயம்னு பேர். பாதி பகவானை நம்புறது, பாதி பகவானை நம்புறது இல்லை. என்னை நினச்சிக்கோ அப்படின்னா சரி, நான் உனக்கு என்ன கொடுக்குறனோ அதுதான் உனக்கு சரியானதுன்னு சொன்னால் அப்போ நம்ப மாட்டேன். ஒருத்தன் ஒரு கோழியை வச்சுட்டு ஒரு கதை சொல்கிறது, சாஸ்திரத்தை சொல்கிற கதை. தினம் ஒரு முட்டை போட்டு தான். இந்த முட்டை மேலே அவனுக்கு ரொம்ப ஆசை. அது ஒரு வித்தியாசமான முட்டை, ரொம்ப வேல்யூபிளான முட்டை, பொன் முட்டைன்னு சொல்லுவாள். அதுக்கு தீனி போடணும். அவன் பார்க்குறான், இது எவ்வளோ ரகசியம் வச்சுன்னு இருக்குது. ஆனால் இது கஞ்சம், இது திங்கிறதுக்கு மட்டும் எக்கச்சக்கமாக போட வேண்டியதாக இருக்குது. தினம் ஒரு முட்டை தான் கொடுக்கறதுக்கு. அதனால் இதோடைய முன்பாதி வேண்டாம், பின்பாதி மட்டும் போதும்னு வெட்டினாங்க. அதே நிலைமையில தான் நம்ம எல்லாரும். அர்த்த குக்குட நியாயம்னு பேர், அதுக்கு பாதி கோழி நியமம்னு பேர். அதனாலே சில அடிப்படைகளை தெரிஞ்சுண்டு பகவன் நாமம் சொல்லணும். அதில் நான் சொல்லும்போதெல்லாம் நிறைய பேர் தைரியமாக டூப்புடுறான். நான் எப்போவும் நாமும் சொல்லின்னு தான் இருக்கேன். நான் இனிமேல் நம்ப தயாராக இல்லை. நீ எப்போதும் நாமும் சொல்லியிருந்தா உன் முகம் பிரகாசம் அப்படி இருக்கும், தேஜஸ் அப்படி இருக்கும். அதனால் நான் இனிமேல் நீ எப்போவும் நாமும் சொல்கிறேன், நான் அதே நாமமாக தான் இருக்கேன், அந்த டூப்பெல்லாம் வேண்டாம். அதனால் நான் இப்போ என்ன பார்க்குறேன்னு சொன்னால், தயவுசெய்து நாமும் எழுது, ப்ரூஃப் எனக்கு கொடுங்க. தினம் உங்களால் எவ்வளோ முடியும்னு தெரியாது எனக்கு. ஒரு நாளைக்கு 10 பக்கம் கூட எழுதுவேன், ஒரு நாளைக்கு கம்முன்னு போட்டுடுவேன். அப்படி இல்லாமல் ஒரு நியமம், கொஞ்சமாக ஒரு நியமம், அரை பேஜ் எழுதாமல் இருக்கிறதில்லை. நாங்கள் ஒரு தனி நோட்டே நித்திய நாம லேகனம்னு ஒரு நோட்டு போட்டிருக்கோம். அந்த நோட்டில் பார்த்தீங்கன்னா 3ஆக பிரிச்சிருப்பேன். அது அந்த 3ம் பார்த்தீங்கன்னா கார்த்தாலைக்காக 1 108 நாமம் வரும், மத்தியானத்துக்கு 108, ராத்திரிக்கு 108, அவ்வளோதான். இந்த 108 டேட் வைஸ் போட்டிங்கன்னா 365 நாள் உங்கள் நாமம் பதிஞ்சிடும். சரி, எனக்கு இன்றைக்கி நிறைய நேரம் இருக்குது, அதனால் நான் கூட எழுதிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுநாள் பண்ணாமல் இருக்கக்கூடாது. நேற்று பெரிய விருந்து சாப்பிட்டேன்ட்டு இன்றைக்கி சாப்பிடாமையா இருக்கேன். இன்றைக்கும் அந்த நேரம் அடித்தா பெல் அடிக்கிறது இல்லையா? அதனால் அப்படி பிரிச்சுக்கணும் நம்மளை, அந்தந்த நேரத்துக்கு தக்கன்னு பிரிக்கணும். அதே கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணணும்னு சொன்னால், முதல்ல காத்தாலே, மத்தியானம், சாயங்காலம். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு சொன்னோன்னா, காலையில் 8 முறை ஆக்கணும். அது காலை விடிஞ்சவுடன், குளிக்கும் முன், குளித்த பின், காலை ஆகாரத்தின் போது, மதியம் ஆகாரத்தின் போது, சூரியனை பார்த்து, சூரியன் அஸ்தமனம் இப்படி இருக்குது. வல்லபர் போட்டே வச்சுருக்கேன். அது 8 முறை நாமம் சொல்கிறேன். அந்த நேரம் வந்த உடனே சாஸ்திரத்தில் என்னெல்லாம் பண்ணணுமோ சொல்லியிருக்கோ அந்த சாஸ்திரத்தை நீ பார்க்கவே வேண்டாம். வேணும்னா இப்போ ஒரு பெரிய புஸ்தகம் போட்டு தரப்போகிறேன், சத்தியமாக யாரும் வாங்க போகிறதில்ல.
பிரம்ம கர்ம சமுச்சியான்னு பிராமணனுக்கும் மற்ற ஜாதிகளுக்கு கமலாகரகான்னு போர்ஷன் என்னெல்லாம் செய்யணுன்ட்டு நம்ம அதில் ஒரு இம்மி கூட பண்ணுறது, ஒரே இம்மி கூட பண்ணுறது. ஆனால் நம்ம பேசுகிற பேச்சும் ஆஹா என்ன போல இல்லைன்னு அந்த கர்வமும் என்னமோ பகவானே அப்படியே பரட்டிட்ட மாதிரி சத்சங்கத்தில் படுற பாடல்களும் எல்லாம் வேண்டாம். கொஞ்ச காலம் தான் இருக்க போகணும். சிம்பிளான நியமங்களை வச்சு வாஸ்வானி மகராஜின்னு ஒருத்தர் இருந்தார். அவர் என்ன பண்ணார், இந்த வல்லபரை இன்னும் எக்ஸ்டென்ஷன் பண்ணார். அவர் என்ன பண்ணார், மணிக்கு ஒரு முறை 5 செகண்ட் நாமம் சொல்லு போதும்னு. காத்தால் 7 மணி ஆச்சுன்னா டக்குன்னு, நான் கூட கிண்டலாக சொல்லுவேன் அந்த காலத்தில், யாராவது வாட்ச் மேனுஃபேக்சர் இருந்தாக்கா ஒரு மணிக்கு அது இப்போல்லாம் அலாரம் ஒன்று வரும். அலாரம் வந்தால் டிங் டிங்னு அடிக்கிப்பா, அந்த அலாரத்தை எடுத்துட்டா இப்போ எல்லோரும் எல்லாம் கையிலேயே கட்டின்ட்டுட்டா. இந்த கையில் கட்டிக்கிறதுலையாவது மணி 7 ஆச்சுன்னா உன்னை ப்ரிக் பண்ணணும். ப்ரிக் பண்ண உடனே அந்த ப்ரிக்லேயே நீ ராம 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 ராமா சொல்லணும். 7 மணிக்கு 8 மணிக்கு 9 மணிக்கு. ராத்திரி நீ 10 மணிக்கு படுக்கிறியோ, 9 படிக்கிறியோ, 11 மணிக்கு படுக்கிறியோ, திரும்பி காலையில் நீ எத்தனை மணிக்கு எழுந்துக்கிறியோ தெரியாது. அந்த இடைப்பட்ட நேரத்துக்கு மட்டும் ராத்திரியோ காலையிலையோ அந்த 6 மணி நேரம் 7 மணி நேரத்துக்கு உள்ள நாமும் 35 செகண்ட் நாமும் சொல்லணும். சொல்லிட்டியானா போதும் அப்படின்னு வாஸ்வானின்றவர் பெரியவர் சொல்லியிருக்காரு. அதில் ஒரு பெரிய ரகசியம் இருக்குது. ஏன்னா கடையில் ஒருத்தர் வேலை பார்த்துட்டுருப்பார், ஆஃபீஸ் ஒருத்தர் வேலை பார்த்துட்டுருப்பான். அவன் கரெக்டாக அந்த மணி ஆனோன்னு 5 செகண்ட் நாமன்னு சொல்கிறதுக்கு என்ன சாதாரணமா? சாதாரணமா? அப்போ என்ன ஆகிடும், நீ சொல்கிற நாமம் 5 செகண்டு தான், ஆனால் மைண்டில் ஸ்மரணம் இருக்கு இல்லையா, அது 24 ஹவர்ஸ் நிலைக்கும். 24 ஹவர்ஸ். இது இந்த சொல்கிற நாமத்தை நான் நம்புறதில்லை. அதனால் இப்போது சில நியமங்கள் எனக்கு இங்கே வரவா எல்லாரும் ஒவ்வொரு நிகழ்ச்சிக்கு வரும்போது ஒரு நாமம் சின்னதாக ஒரு 1008 மடக்கு எழுதி கொடுக்கும். கண்டிப்பாக எழுதி. அப்புறம் நம்ம ஏற்கனவே சொன்னோம், இப்போது நம்ம என்ன பண்ணிட்டுருக்கோம் தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. இதில் நாம சேவை தான் பகவான் வேதத்தில் எடுக்கும்போதே ச ஏககா அப்படின்னு ஒரே ஒரு பகவானை பற்றி சொல்லிவிட்டு காண்டங்களை சொல்லும்போது 3 விதமான காண்டங்களை சொல்லியிருக்கான். உபாசனா காண்டம்னு ஒன்று, கர்மகாண்டம்னு ஒன்று, ஞான காண்டம்னு ஒன்று. நம்மக்கிட்ட அது 3 இருக்குது. நம்மக்கிட்ட நம்ம நாமகாண்டமாக நாமத்தை சொல்லின்னு இருக்கோம். அன்னதானம் போன்றதெல்லாம் கர்மகாண்டத்தை சேர்த்திக்க. இந்த உபாசனா காண்டமும் ஞான காண்டமும் எதுன்னு சொன்னால் பகவானை பற்றிய நம்முடைய பழமையான புத்தகங்கள். அது கம்ப்ளீட்டாக அழிஞ்சு போயிடுத்து. அதை நம்ம திருப்பி ரிவைவல் பண்ணிட்டுருக்கோம். அந்த ரிவைவல் எல்லோரும் ஈடுபடணும்னு ஆசைப்பட்றேன். எப்போவும் நான் புத்தகம் போட்டு வச்சுட்டு இருப்பேன், இப்படி இருக்கேன்னு நானே இருப்பேன். யாருக்கா பிரசாதம் கொடுப்பேன், போவேன், வருவேன். இந்த முறை பிரசாதம் அப்படி போச்சு. இந்த பிரசாதத்தை பார்த்துட்டு எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்பட்டார். அது போராது, அந்த மாதிரி நீங்கள் கொடுக்கணும். அது ஒரு வேலை. இப்போ எப்படி நாமம் சொல்லும்போது ஜபம் பண்ணாமல் உரத்து சொல்லணும்னு சொல்கிறது, ராம ராமேதி கர்ஜனம்னு சொல்கிறது. ஏன்னா நீ யாருக்கும் மனசார எந்த உதவியும் பண்ணிட மாட்டேன். உரத்து நாமம் சொன்னியானா ஏதோ அங்கே அக்கம் பக்கத்தில் இருக்கும் காதில் விழுந்தானா அவளுக்கு க்ஷேமம் இருக்கும். அவளுக்கு க்ஷேமம் பண்ண கிரெடிட் உனக்கு உண்டு. அப்படிங்கிற மாதிரி இந்த புஸ்தகங்களையும் விநியோகம் பண்ணணும் அப்படின்னு. ஏதோ சின்ன தொகை ஒன்று இருக்குது. 50 புஸ்தகம் போடுறேன், ஒரு 25 புஸ்தகம் விநியோகம் பண்ணுறேன். எல்லாம் கலந்துக்கணும். எல்லாம் பெரிய பெரிய விஷயங்கள்லாம் இருக்குது. இது எதுக்காகனா நான் இப்போ விஸ்தாரம் பண்ண விரும்பல. ஏற்கனவே சமூகத்தை பற்றி சொல்லிட்டேன். இந்த சமூகத்தில் நமக்கு மகாபரிவா கொடுத்ததில் ஒரு முக்கியமான ஒரு வேலை அரிய பழைய புத்தகங்களை காப்பாற்றுறது. அதே போல் இப்போ சந்நிதி 3 பெரிய சந்நிதி இருக்குது. 1 நாமாலயம், 2வது சதுர்வேத நாம க்ஷேத்திரம்னுட்டு கோவிந்தபுரம்,
மூன்றாவது கற்றளி ஆதித்ய ராமநாமா கேந்திரம். அங்கே இப்போது நாமம் ஆரம்பிச்சுடுத்து. எப்போதும் யார் வந்தாலும் நாமம் சொல்லி, அதே போல் பவித்திரங்கள்லாம் அனுப்பிச்சிருக்கு. வந்தவுடனே அவளை போட சொல்லி, இப்போ இந்த அம்மா அங்கே போய் கொஞ்ச நாள் இருந்துட்டு ரொம்ப அழகாக எல்லாம் பண்ணிட்டு வந்தோம். ரொம்ப அழகாக பண்ணிட்டு வந்தோம். நமஸ்காரங்கள் பந்ததிகள் எல்லாம் கற்றுக் கொடுத்து இப்படி தான் அப்படின்னுட்டு. அடுத்தது நரசிம்மன் போயிருக்கார். இப்போது அந்த சந்நிதிகளை க்ளீன் பண்ணணும் இல்லையா? ஆதித்யாவுக்கு இங்கேருந்து இப்போ பன்னீர்செல்வம் போயிருக்கார். அவரே நாமம் சொல்லிட்டு இருக்கார். எக்ஸ்ட்ரா 7 வருஷமாக அதை கவனிக்காமல் அப்படி இருக்குது சந்நிதி. குழந்தையின் தெய்வமும் கொண்டாடும் இடத்தில் நம்ம சந்நிதியை நம்ம பார்க்கலன்னா அப்புறம் யார் பார்ப்போம்? உங்கள் வீட்டில் கூட நாம பிரதிஷ்டை ஆயிருந்துன்னு அந்த சந்நிதியை எடுத்து ஒரு முறை நல்லா தொடச்சி வேணும்னா அதுக்கு ஒரு புது துணியை போட்டு யாரெல்லாம் பிரதிஷ்டை பண்ணி கொண்டாடணும் இல்லையா? கவனிக்கணும் இல்லையா? கவனிக்காத ஒரு வஸ்து அது ரொம்ப வஸ்தின்னு சொல்கிறதுனால என்ன பிரயோஜனம்? சர்க்கரை இருக்குது, சர்க்கரை இனிக்கும்னு போர்டு போட்டு வச்சா போதுமா? வாயில் எடுத்து போட்டால் தானே தெரியும். அந்த 3 சந்நிதிகள்லையும் 1000 கோடி உள்ள சந்நிதிகள் பப்ளிக் வரக்கூடிய இடங்கிறதுனாலே அதுக்கு உபாசனைன்னு பேர் வச்சுருக்கேன். பாக்கி இடத்துல அகண்டம் நடந்துருக்கு. அகண்டங்கள்லாம் இப்போ மெதுவாக இந்த உபாசனா பண்ணக்கூடிய இந்த திரையக்ஷேத்திரங்கள்லேயும் இந்த பவித்திரம் வந்ததுக்கப்புறம் வீடுகளில் கூட நீ வீட்டில் வச்சுருக்கே அப்படின்னு சொன்னால் நீயும் கொஞ்சம் பவித்திரங்கள்லாம் வாங்கி தரையும் வச்சுக்கோ. உங்கள் வீட்டுக்கு யாராவது வந்தால் மன கஷ்டத்துக்கு வரா, இன்னொன்று வரா, 2 நிமிஷம் ராமராமா சொல்லி அவள் அதில் போடச்சு. எப்படி பரவும்? ஒரு தர்மம் எப்படி பரவும்? எல்லாரும் ஆதரிக்கிறதுனால்தானே பரவும். அந்த ரீதியிலே அதை இப்படி பண்ண வேண்டிய நேரம் இருக்குது. புஸ்தகங்கள் சுமார் 300 புஸ்தகங்களுக்கு மேலே போட வேண்டியிருக்கு. 300 புஸ்தகங்கள் போட வேண்டியதில் எல்லாம் பழையசு. 25 வருஷம் முன்னாடி நான் பண்ணினது. அப்போ தெரிந்த மென்பொருள் வேறு, இப்போ இருக்க மென்பொருள் இதெல்லாம் நான் போஸ்டரில் போட்டுருக்கேன், படித்து வாழ்க்கை தெரியும். அது எல்லாம் இப்போ புதுசுக்கு மாற்றிட்டோம், நவீனமாக மாற்றிட்டோம். அது மட்டும் இல்லை, அப்போ கிடைச்சதை மட்டும் போட்டோம். அதில் சிலருக்கு சம்ஸ்கிருதம் இருக்கும், சிலருக்கு தமிழ் மட்டும்தான் இருக்கும். இப்போ 2த்தையும் சேர்த்து அதை இன்னும் கொஞ்சம் நவீனப்படுத்தி எல்லாமே புதுசாக வரா மாதிரி ஒரு பெரிய ஏற்பாடு பண்ணினதில் இன்றைக்கி நேற்று ஒரு சின்ன மாறுதல் பண்ணினேன். இந்த சின்ன புஸ்தகங்கள் தான் முதல்ல வெளியில் விடுறது. அதில் தான் எல்லாராலையும் நம்ம இந்த பட்சணங்கள்லாம் கேட்போம் இல்லையா? 1000 ரூபான்னா ஒரு பட்சணத்துக்கு யாராவது கொடுத்துருவா இல்லையா? அந்த மாதிரி சின்னதாக முதல்ல 6ஆக பிரிச்சிருக்கேன். அது பார்த்தீங்கன்னா அந்த விவகாரங்கள் தெரியும். மகத் கிரந்தங்கள்லாம் போடுறோம். மகத் கிரந்தங்கள்லாம் யார் ஸ்பான்சர் பண்ணுவான்னு தெரியாது. அதுக்கு ஜென்ரல் ஃபண்ட் மூலமாக பண்ணலாம், இல்லைன்னே நாமே பண்ணலாம் அப்படின்ற ஒரு அபிப்பிராயங்கள்லாம் இருக்குது. சின்ன கிரந்தங்களை முதல்ல வெளியில் விட போகிறோம். அது வேலை ஆயின்றிருக்குன்னா பிரிண்டர்லாம் நாங்கள் பண்ணி கொடுத்துட்றோம் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லிட்டா. ரேட் இல்லாமல் கொடுத்துட்டா. ஆனால் நேற்று ஒரு சின்ன மாறுதல் பண்ணினோம். எவ்வளோ புஸ்தகம் யார் கேட்குறான்னு தெரியாது. அது பிரிண்டிங்காக பண்ணுறதா அல்லது பிரிண்ட் ஆன் டிமாண்டுன்னு ஒன்று இருக்குது. இப்போ இந்த பிரிண்ட் ஆன் டிமாண்டெல்லாம் ரொம்ப காஸ்ட் ஆகும். அதனால் ஏதோ நல்ல காரியம் பண்ணுறோன்னு சொல்லிவிட்டு பக்தாள் அதில் கலந்துக்கிற மாதிரி இருக்கணும் அப்படின்னு ஒரு ஆசைப்பட்டேன். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ராமநாம வங்கிக்கு பிரிண்டிங் அவ்வளோ முக்கியமானது. ஏன்னா நோட்டுக்காகவே சொல்கிறேன். முதல் யாத்திரை பாண்டிச்சேரி 1997 பாண்டிச்சேரி யாத்திரையில் வெங்கட்ராமன் ஒருத்தர், அவர் ஆங்கிலோ ஃப்ரெஞ்ச் அப்படின்ட்டு ஒரு பெரிய துணி சாயம் போடுற பாண்டிச்சேரியில் இருந்தது. அவள் துணி வியாபாரம் பண்ணிட்டு இருக்குவாவா, அதில் இருந்தவர். அப்புறம் அவர் ஒரு ஷூ கம்பெனி வச்சார். அவர்கிட்ட மினி நோட்டு போடுறதுக்காக கேட்டும்போது 50,000 நோட்டு போடணும், 15,000 ரூபா கொடுங்க அப்படின்னு கேட்டு வாங்கிட்டு போயிட்டேன். அவர் பார்த்தார், அந்த 50,000 நோட்டு அந்த யாத்திரையிலே முடிஞ்சிடுச்சு. குழந்தைகள் எங்கே பார்த்தாலும் அப்படி எழுதிட்டார். அப்போ அவர் என்ன அடுத்தது தொடர்ந்து இங்கே வருவார், நாமும் எழுதுவார், அப்படி எழுதுவார். ரிட்டையர் ஆகிட்டும் இருந்தார். அவர் 2வது வருஷமே என்கிட்ட என்ன சொன்னார்னு கேட்டால், ஏகாம்பரம் தப்பாக நினைக்காத, நான் உனக்கு ஒரு ப்ரெஸ் வச்சு கொடுத்துட்டோமா அப்படின்னு கேட்டார். நான் சொன்னேன்,
மாமா எதுக்கு மாமா, அது கஷ்டால சன்னியாசி பூனை வளர்த்த கதையாகிடும். நான் நாமத்தை விட்டுட்டு பிரசை தான் பார்த்துட்டு பேப்பரம். எனக்கு அதெல்லாம் வேண்டாம், யாரோ எப்படியோ நடந்துக்கிட்டோம், அதெல்லாம் வேண்டாம் மாமா அப்படின்னு. இல்லை ரொம்ப தேவைப்படும்னு அன்றைக்கி சொன்னார். 1998லையோ 1999லையோ சொல்லியிருக்கார். இப்போ சமீபத்தில் ஒரு 4-5 வருஷம் முன்னாடி நாங்களே ஒரு A3 பிரிண்டரை கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 10 வருஷம் முன்னாடி போட்டு சில சின்னதான சில விஷயங்கள் நமக்கு இங்கே ஞாயிற்றுக்கிழமையில் கொடுக்குற கையேடுகள்லாம் அதில் பிரிண்ட் பண்ணிட்டோம். அதற்கப்புறம் ஒரு மிஷினே ஒன்று வாங்கிடணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம பரமசிவம்னுட்டு நமக்கு ரொம்ப ஆப்டர் அவர். இதோ வாங்குகிறேன்னு சொல்லிவிட்டு அவருக்கு வேலை செய்கிறதில்ல பில்லில் 25,000 50,000 எப்படியோ கழிச்சு அது ஆரம்பமாக ஆக்கி அது மிஷின் வாங்காமல் போயிடுச்சு. நேற்று எனக்கு ஒரு எண்ணம் தோணிட்டு, ஒரே நேரத்தில் இவ்வளோ புஸ்தகம் வருது, நம்ம அதில் நான் இன்னும் பார்க்கும்போது இன்னும் செய்யக்கூடிய வேலைகள் ஏராளமாக கண்ணில் தெம்பட்டது. நான் இப்போ இந்த குழந்தைகள்லாம் அதுக்காக உற்சாகப்படுத்தின்னு இருக்கேன் எல்லாருக்கும். அதனால் ஒரு மிஷின் ஒன்று வாங்கினா என்னன்னு தோணிச்சு. நேற்று அவரை கூப்பிட்டேன், வந்தார். இப்போ வாங்கிடலாமா? வாங்கிடலாம், வாங்கி இங்கேயே போட்டுடலான்னு. எங்களுக்கு இந்த வியாபாரம் வேண்டாம், நீங்கள் போட்டுக்கிறா சொல்லுங்கள், நான் பணம் தரேன், நீங்கள் போட்டுக்கங்க, நீங்கள் எனக்கு இந்த சர்வீஸை பண்ணி கொடுங்க. அது பைண்டிங்க்கு ஏதோ ஒரு இடத்துல ராயப்பேட்டாளர் இருக்கா, பிரிண்ட் பண்ணிட்டா போதும். எங்கே போட அவர் ப்ரெஸ்ஸு மூடி போயிடுச்சு. அவர் ப்ரெஸ் போகிற இடத்துல ஒரு பெரிய பாலம் கட்டுறான்னு சொல்லிட்டு 1.5 வருஷமாக அந்த ப்ரெஸ்ஸே மூடிட்டார். அதுக்கு ஆள் வேணுமா, என்ன பண்ணணும் போது அவர் சொன்னார், ஒன்றுமே வேண்டாம், அது நான் எங்கள் வீட்டிலையே போட்டுக்கிறேன், என் ஒய்ஃபெல்லாம் ஹெல்ப் பண்ணுவா, நாங்கள் உங்களுக்கு உள்ளதை நாங்களே பண்ணி கொடுத்துட்றோம் அப்படின்னு. ப்ரெஸ்ஸை பிரிண்டிங் பண்ணிட்டா பைண்டிங்க்கு ராயப்பேட்டாவில் ஒரு இடம் இருக்குது, அதுலேருந்து ஈஸியாக வந்துடும் அப்படின்னு. அப்போ நான் சொன்னேன், ஒன்றும் நீங்கள் எங்கேயோ யாருக்கோ கொடுக்குறது நீங்கள் பண்ணுங்க, அதே மாதிரி பைண்டிங்க்கும் வெளியில் போகக்கூடாது. நம்ம ஈஸ்வர் இருக்கார், அவர்கிட்ட கேட்குறேன், பிஓடின்னு விட்டுற வேண்டாம், கொஞ்சமான காப்பின்னு இங்கேயே அவர் பண்ணுறாரான்னு கேட்குறேன். எனக்கு நமக்கு ஒரு டீம் ஒன்று இருக்குது, அந்த டீம் இதில் இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். அதுக்காக இவரை வர வச்சுருந்தேன், இப்போ வந்திருக்கார். இப்போ நீங்கள் இங்கேயே பதில் சொல்லலாம், நீங்கள் பண்ணுறீங்களா? ரொம்ப சந்தோஷம். அதனால் இங்கேயே ஒரு செட்டப், அதாவது இதுக்கு பேர் என்ன சொல்கிறேன்னா இன்ஹவுஸ்ன்னு சொல்கிறேன். இன்ஹவுஸ் செட்டப், நமக்குள்ளேயே ஒரு ப்ரெஸ்ஸு, நமக்கு வேண்டிய சின்ன சின்ன விஷயங்களை நிறைய எடுத்து பண்ணி எல்லாருக்கும் கொடுத்து அதில் வரக்கூடிய அந்த மாந்திரீக பலன்களை பக்தாள்கிட்ட கொடுத்து பக்தாள் 100 பேருக்கு கொடுக்குற மாதிரி பண்ணணும்னு குருநாதன்கிட்ட பிரார்த்தனை. சரியான நேரத்தில் அவர் ஒப்புதல் கொடுத்தார். குருநாதன் நமக்கு எப்போதும் துணை இருக்கார். நம்ம குழந்தைகளுக்கெல்லாம் சொல்கிறேன், இனிமேல் நீங்கள் உபன்யாசம் பண்ணணும், உங்களுடைய உபன்யாசத்தில் ஒரு நேர்மை இருக்குது. நீங்கள் எதுவும் அக்கடா பக்கடான்னு எல்லாம் ஒன்றும் பண்ண வேண்டியதில்லை. நம்முடைய சப்ஜெக்ட் நாமம், அந்த நாமத்துக்காக ராமநாமம் வங்கி பல விஷயங்களை பண்ணியிருக்கு. நீங்கள் ஒரு நோட்டீஸ் போர்டு மாதிரி இப்போ ராமநாம வங்கியில் என்ன நடக்கிறதுங்கிறத உங்கள் வாயினால் சொல்லணும். உங்கள் வாயினால் யாராக இருந்தாலும் சரி, எல்லாரும் நீங்கள் உபன்யாசம் பண்ண ஆரம்பிக்கணும். பாடத்திட்டம் இருக்குது, நான் ஒரு பாடத்திட்டம் கூட தயார் பண்ணேன். அதாவது முடிஞ்ச உடனே நாமத்துடைய மகிமையை படிக்கிறதுக்குன்னு சில புத்தகங்களை கொடுத்துருக்கேன். தாராளமாக பக்தாள் இன்றைக்கி நான் இதை படிக்க போகிறேன்னு எங்கிட்ட பிரிய பேர் படிங்க, போதும். நாமத்தை மறந்துடாமல் இருக்கணும். அதனால் நானே தான் உபன்யாசம் பண்ணணும்னு தேவையில்லை, நான் ஒவ்வொன்றா வெளியேற்றின்னு வரேன். அதனால் எல்லோரும் தயாராகிக்குங்க. வேலை காலி இருக்கிறது. குருநாதன் நம்மை வழி நடத்தி செல்வான். ராம ராம